கிரேட் டாக்கர்ஸ் ஆர் லிட்டில் டூயர்ஸ் அப்படிங்கிறது ஆங்கில பழமொழி. ரொம்ப பேசுகிறவங்க ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியினுடைய அர்த்தம். ஆனால் எல்லா பேசுகிறவங்களுமே எல்லா பேச்சாளர்களுமே எதுவுமே செய்ய முடியாதவங்களா அல்லது எதுவுமே செய்யாதவங்களா அல்லது பேச்சுக்குன்னு ஒரு சக்தியே இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஆராயணும். இப்போ உலக சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையுமே பெரிய பேச்சாளர்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. இப்போ சாக்ரட்டிஸினுடைய எழுத்து எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சாக்ரட்டிஸ்க்கு எழுத படிக்க கூட தெரியாதும்பாங்க. சாக்ரட்டிஸ் சொன்னார், புத்தகங்கள் வந்தால் மனிதன் சோம்பேறி ஆயிடுவானார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய பேச்சு தான். அந்த பேச்சு எப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் பேசும்போது முதல்ல அவர் என்ன பண்ணுவார், நான் பேசுகிறேன், நீங்கள்லாம் கேளுங்க, நான் பேசுகிறதுல அர்த்தம் இருக்குது, இதுபடி நீங்கள் நடங்க அப்படின்லாம் அவர் எதுவுமே சொல்லலை. ஃபஸ்ட்டு பேசும்போது நீங்களாம் நிறையா படித்தவங்க, நான் எழுத படிக்க கூட தெரியாதவன், ஏதோ எனக்கு தோணுது, இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும், இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, இது ஒரு நியாயமா, இது உண்மையா, இப்படி இருக்குமோ அப்படின்லாம் சில கேள்விகளை வைப்பார். முதல் நாள் ஒரு 10 பேர் கூடனா, அடுத்த நாள் இதெல்லாம் என்னையா இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக பேசுகிறான், ஆனால் கொஞ்சம் ஆழமாக இருக்குது விஷயம் அப்படின்னு அடுத்த நாள் வர ஆரம்பித்தாங்க. இதுதான் சாக்ரட்டிஸினுடைய பேச்சினுடைய தாத்பரியம். எல்லாம் எனக்கு தெரியும், கேட்டுக்க அப்படிங்கிற விஷயம் இல்லை. எனக்கு தோணுது, நான் சொல்கிறேன், சரியா இல்லையா நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. புத்தர் என்ன சொன்னார்னா, நான் சொல்பவை அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நீ உன்னுடைய அறிவால் பரிசோதித்துப்பார், அவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாக இருந்தால் ஏற்றுக்கொள், யார் சொல்வதையும் நான் சொல்வது உட்பட அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு புத்தர். அது மாதிரி சாக்ரட்டிஸ் இப்படி சொன்ன உடனே அவருடைய அந்த பேச்சு தான் அந்த இளைஞர்களுடைய மனத்தை மாற்றியது. நிறைய பேச்சாளர்கள் சாதனையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அவங்க ஒரு சரித்திரத்தை மாற்றியிருக்கிறாங்க, நாட்டுப்பற்றை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். டெமாஸ்தனிஸினுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது, அப்படி நாட்டுப்பற்றை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அது மாதிரி நிறைய பேச்சாளர்கள், சிசரோவுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எழுச்சி ஊட்டக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது. ஆண்டனியுடைய பேச்சை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஒரு பேச்சு தான் சீசரை கொன்னவங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியது. அண்மை காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய பேச்சு தான் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஹிட்லர் போனால் அந்த ஸ்டேஜில் ஹிட்லர் மேலே மட்டும்தான் லைட்டு விடுமா, மற்ற எல்லாருமே இருட்டில் உட்காந்துருப்பாங்க. கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு லார்ஜர் தன் லைஃப் இமேஜ் ஹிட்லர். அப்படி ஹிட்லர் எந்திரிச்சா அந்த நீராவியில் அந்த மூடியெல்லாம் தூக்குற மாதிரி அப்படி துள்ளி 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 ஹிட்லர் பேசுகிறத பார்த்தா மக்கள்லாம் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. ஆஹா, நம்ம ஃபியூரர் சொல்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஹிட்லருடைய ஸ்பீச். அதே மாதிரி தான் மகாத்மா காந்தி. அவர் துள்ளிக்கிட்டலாம் பேசுனதில்லை, ஆனால் எங்கே போய் மகாத்மா காந்தி பேசுகிறாலும் அந்த மக்கள் கன்வின்ஸ் ஆனாங்க. அவர் தன்னுடைய பேச்சால் தான் ஒரு சுதந்திர எழுச்சியை ஏற்படுத்தினார். ஜீவாவுடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா அப்படி நின்று அவர் பேசுறதை கேட்டால் மக்கள் அப்படியே எழுச்சி ஆரவாரம். அறிஞர் அண்ணாவுடைய பேச்சு தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகள்லாம் எதிரொலிச்சது. இத்தனைக்கும் பவர்ஃபுல்லான சாதனங்கள் இல்லாத காலத்தில் பெரியார் கடைசி வரைக்கும் சின்ன சின்ன ஊருக்கெல்லாம் போய் மக்கள்கிட்ட பேசினார். அவர் பேச்சு கேட்டவுடனே உண்மையாக இருக்கும் போல் இருக்கே, நியாயமாக இருக்கும் போல் இருக்கே, சொல்கிறது சரியாக தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினார். அதே மாதிரி மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் எடுத்துட்டிங்கன்னா அவருடைய அந்த பேச்சு தான் அந்த இனவெறிக்கு எதிராக மக்களை திரளச் செய்தது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பல பேச்சாளர்கள், சக்தி வாய்ந்த பேச்சாளர்கள் இளைஞர்களுடைய மனத்தில் எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறார்கள். இப்போ சர்ச்சில் பார்க்குறோம், சர்ச்சிலுடைய அந்த ஒரே ஒரு ஸ்பீச் தான். நாங்கள் எல்லா இடத்துல இருந்தும் சண்டை போடுவோம், கடலில் சண்டை போடுவோம், பீச்சில் சண்டை போடுவோம், வயலில் சண்டை போடுவோம். சர்ச்சில் அந்த 2ஆம் உலக போரின் போது பேசின அந்த எழுச்சியான பேச்சு தான் ஒரு தேசப்பற்ற இங்கிலாந்து மக்களுக்கு மட்டுமல்ல நேச நாடுகள் அனைத்துக்குமே ஏற்படுத்தினது. அத்தனை நாடு சரி, நாம் ஜெயிக்கணும், ஜெர்மனியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டது. எதனால? அந்த பேச்சு தான். பேச்சுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ சர்ச்சில் நிறையா பேசுனதுனால அவர் ஒன்றும் லாக்கி இல்லாதவரா? அவர் எவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு சொசைட்டிக்கு. இப்போ மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. இது மாதிரி எத்தனை பேச்சாளர்கள் சமூகத்திற்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய பேசுபவர்கள் எல்லோரும் ஒன்றும் சாதிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேசுபவர்கள் நிறைய சாதித்தும் இருக்கிறார்கள். ஆகவே பொதுப்படையாக ஒரு கருத்தை எங்கேயும் சொல்ல முடியாது. சில நேரங்களில்
பொதுப்படையான கருத்துகள் செல்லுபடியாவதில்லை. எல்லா ஜெனரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டும் உண்மையாக இருப்பதில்லை. அதனால் பேசுபவர்களும் சாதித்திருக்கிறார்கள். பேசுவது கூட ஒரு சாதனை தான். திறமையாக, நேர்மையாக, உண்மையாக, நியாயமாக, வசீகரமாக, எல்லோரையும் ஏற்கும்படி ஆழமான கருத்துகளையும் அன்புமயமான செய்திகளையும் முன்வைப்பதும் மாபெரும் சாதனையே. நன்றி, வணக்கம்.